திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 10. பேதுருவும் கொர்நேலியுவும். செசாரியா நகரில் கொர்நேலியு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் இத்தாலியா எனப்படும் படைப்பிரிவின் நூற்றுவர் தலைவர். அவர் இறைப்பற்று உள்ளவர். தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர். இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர். ஒரு நாள் பிற்பகல் 3 மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார். அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து கொர்நேலியு என்று அழைப்பது தெளிவாக தெரிந்தது. அவர் வானதூதரை உற்று பார்த்து, ஆண்டவரே, என்ன என்று அச்சத்தோடு கேட்டார். அதற்கு தூதர், உமது வேண்டல்களும் இரக்க செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன. அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். இப்போது யோப்பா நகருக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும். தோல் பதனிடும் சீமோன் என்பவரது வீட்டில் அவர் விருந்தினராய் தங்கியிருக்கிறார். அவர் வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். தம்மோடு பேசிய வானதூதர் சென்றதும் அவர் தம் வீட்டு வேலையாள்களுள் இருவரையும் தம் நம்பிக்கைக்குரிய இறைப்பற்றுள்ள படை வீரர் ஒருவரையும் கூப்பிட்டு நடந்தவற்றையெல்லாம் விளக்கி சொல்லி அவர்களை யோப்பாவுக்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் வழி நடந்து மறுநாள் அந்த நகரை நெருங்கிக் கொண்டிருந்த போது பேதுரு இறைவனிடம் வேண்ட வீட்டின் மேல் தளத்துக்கு சென்றார். அப்போது மணி 12. அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் உணவருந்த விரும்பினார். உணவு தயாராகி கொண்டிருக்கும் போது அவர் மெய்மறந்த நிலைக்கு உள்ளானார். வானம் திறந்திருப்பதையும் பெரிய 4 கப்பற்பாய் போன்றதொரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு தரையில் இறக்கப்படுவதையும் கண்டார். நடப்பன, தரையில் ஊர்வன, வானில் பரப்பன அனைத்தும் அதில் இருந்தன. அப்போது பேதுரு, எழுந்திடு, இவற்றையெல்லாம் கொன்று சாப்பிடு என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு மறுமொழியாக பேதுரு, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதே இல்லையே என்று உரைத்தார். 2ஆம் முறையாக அக்குரல், தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று ஒலித்தது. இப்படி மும்முறை நடந்தவுடன் அந்த விரிப்பு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. தாம் கண்ட காட்சியின் பொருள் என்ன என்பது பற்றி பேதுரு தமக்குள்ளே குழம்பிக் கொண்டிருந்த போது கொர்நேலியு அனுப்பிய ஆள்கள் சீமோன் வீட்டை கேட்டு தெரிந்து கொண்டு கதவருகில் வந்து நின்று, பேதுரு என்னும் பெயருடைய சீமோன் என்பவர் இங்கு தங்கி இருக்கிறாரா என்று கூப்பிட்டு கேட்டனர். பேதுரு இக்காட்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது தூய ஆவியார் அவரிடம், இதோ 3 உன்னை தேடி வந்திருக்கின்றனர். நீ கீழே இறங்கி தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு புறப்பட்டு செல், ஏனெனில் நான் தான் அவர்களை அனுப்பியுள்ளேன் என்றார். பேதுரு கீழே இறங்கி அவர்களிடம், நீங்கள் தேடுபவர் நான் தான், நீங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நூற்றுவர் தலைவரான கொர்நேலியு ஒரு நேர்மையாளர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர், யூத மக்கள் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர், தம் வீட்டுக்கு வரவழைத்து நீர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று தூய வானதூதர் அவருக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்றார்கள். அப்போது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து சென்று விருந்தோம்பினார். மறுநாள் அவர் அவர்களுடன் புறப்பட்டு போனார். யோப்பாவிலுள்ள சகோதரர் சிலரும் அவரோடு சென்றனர். அடுத்த நாள் அவர் செசாரியா நகரை சென்றடைந்தார். கொர்நேலியு தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டு இருந்தார். பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதைக் கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும்
முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த போது மறுப்பு கூறாமல் வந்தேன். சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார். அதற்கு கொர்நேலியு கூறியது, 3 நாள்களுக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தேன். அப்போது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார். அவர் என்னிடம், கொர்நேலியு, உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். உம் இரக்க செயல்களை அவர் நினைவில் கொண்டார். ஆகவே நீ யோப்பாவுக்கு அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும். அவர் தோல் பதனிடுபவராகிய சீமோன் வீட்டில் விருந்தினராக தங்கி இருக்கிறார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவே தான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன். நீரும் இங்கு வந்தது நல்லது. ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போதும் முன்வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கின்றோம். கொர்நேலியுவின் இல்லத்தில் பேதுருவின் உரை. அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்றும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர் தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். பிற இனத்தவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுதல். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்படுவதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு தம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.